வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூன் மாதத்தில் நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேங்க. ஒரு 2 நாள் காஞ்சிபுரத்தில் போய் தங்கிட்டு அங்கே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரோ மாதிரி தாங்க கொடுக்குறேன். நான் காஞ்சிபுரம் எப்போ போனேன், அது திரும்ப எப்போ வந்தேன், அது இந்த இருந்த நேரத்தில் எந்தெந்த கோயிலெலாம் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுக்குறேன். எங்கே தங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த என்னென்ன கோயில்கள்லாம் பார்த்தங்கிறத பற்றி தனித்தனியாக சின்னதாக அந்தந்த கோயிலை பற்றின வீடியோ தனித்தனியாக டெய்லி ஒன்று போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா தொடர்ந்து இதில் பாருங்கள். நாங்கள் காஞ்சிபுரம் இன்னும் முதல்ல ஏற்கனவே ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு தடவை போனாங்க. இப்போ காரில் போயிட்டு வந்தோம். 2 ஃபேமிலி சேர்ந்து போயிட்டு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு கிளம்பி நேராக காஞ்சிபுரம் போயிட்டு எல்லா கோயிலும் பார்த்துட்டு திரும்ப அப்புறம் சாயங்காலம் தென்னாங்கூரில் இருக்கிற பாண்டரங்கன் பெருமாள் கோயில் வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இடையில என்னென்னா அதில் மத்தியானத்தில் நிறைய கேப் வந்துச்சு. அது 11:30 மணிக்கெலாம் கோயில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. ரொம்ப கேப் அதிகமாக இருந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேலே சும்மா தான் இருந்தோம். இந்த இடம் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மத்தியானமாக இங்கேருந்து கிளம்பி அங்கே 2 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு தங்கிட்டு சாயந்தரம் கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுநாள் விடிய காலையில் எழுந்துச்சி முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு மறுநாள் மத்தியானமாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போனாங்க. இது ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இது நாங்கள் ஃபேமிலி மட்டும் தான் போனோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். இங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்பேட்டிலேருந்து நான் ஸ்டாப் பஸ் இருக்குங்க காஞ்சிபுரத்துக்கு. பாயிண்ட் சொல்கிறாங்க. அந்த நான் ஸ்டாப் பஸ் இருக்குது. அப்பப்போ ஒரு பஸ்ஸு கிளம்புது. அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா அந்த பஸ்ஸில் கண்டக்டர் கிடையாதுங்க. இங்கேயே டிக்கெட்டில் என்ன செய்கிறாங்க, கண்டக்டர் ஒருத்தர் ஏறுறாரு. இங்கேயே டிக்கெட்லாம் போட்டு டிரைவர் மட்டும் தான் வண்டியில் எடுக்கிறாரு. அதோட முடிஞ்சு போச்சுங்க. யாரும் ஏறது கிடையாது. அதுக்கப்புறம் நேராக பூந்தமல்லி டெப்போக்கு போகுது. அங்கே சப்போஸ் டிக்கெட் எதாவது ஏறினுச்சுன்னா இடம் இருந்ததுன்னா ஏற்றிக்கிறாங்க. அங்கே ஒரு கண்டக்டர் ஏறாரு. அவர் ஏறுறவங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டு அவரும் இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பையும் காஞ்சிபுரம் தான். வேறு எங்கேயும் நிற்கிறது இல்லை. இந்த பஸ்ஸு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிடுதுங்க. அது 2:30 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அவளிங்க 1.25 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 12 மணிக்கு கிளம்புனோம். 1:45 2க்குலாம் நாங்கள் காஞ்சிபுரம் போய் சேர்ந்துட்டாங்க. காஞ்சிபுரத்தில் நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஜிஎஸ்ஆர் ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே காஞ்சிபுரத்தில் என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு கேட்கும்போது இந்த கோயில் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது 4 பேர் தங்குற மாதிரி ஒரு ஃபேமிலி ரூமு 2 டபுள் காட்டு உள்ளது. 2500 போட்டிருந்தாங்க. சரி, கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவு வசதியாக கடத்தல் நிறையா இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பரவாயில்ல அந்த இடத்துல எடுத்தாங்க. அது நேராக அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிற தூரம் தான். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளார அந்த ஹோட்டலுக்கு போகிற தூரம் தான். அங்கே போய்ட்டு ஜிஎஸ்ஆர் ரெசிடென்சிக்கு போனோம். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் வாசலில் தான் அந்த ரெசிடென்சி இது ஹோட்டலில் இருக்குது. வாசல்னு என்ன, அந்த கோயிலோட சன்னதி தெரு அந்த கொஞ்சம் முன்னாடியே ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த இடத்துல தான் அந்த ஜிஎஸ்ஆர் ரெசிடென்சி ஹோட்டல் இருக்குது. பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லைங்க. ரேட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரேட்டிங்ஸ் கிட்டத்தட்ட இருந்தது. அதனால் பரவாயில்லன்னு புக் பண்ணிட்டு போனோம். இன்னும் ஒரே ஒரு நைட்டு தான் தங்க போகிறோம். இப்போ ரொம்பலாம் பார்க்க வேண்டாம், நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறது தான் வேணும்னு சொல்லிட்டு போனோம். பட் அது கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்துருக்கலாம் போல இருக்குது. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் தான் இருக்குங்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது சிங்கிளாக இருக்கிறது தான் இருக்குது. ஒரு ஆள் தங்கலாம், இல்லை 2 பேர் தங்கலாம், அந்த மாதிரி ரூம்ஸ் தான் இருக்குது. ஃபேமிலி ரூம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் இருக்குன்ட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிஃப்ட் வசதியும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஹோட்டலு. சரி பரவாயில்ல, வந்தாச்சு, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அந்த afoda.comல தான் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ஆன்லைனில் பேமெண்ட் மட்டும் பண்ண சொன்னாங்க. அங்கேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு 2500 கேஷை கொடுத்துட்டு மேலே ஏறிட்டோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு கரெக்டாக நாங்கள் 2:30 மணிக்கு வந்திருக்கோம். 8 மணிக்கு காலி பண்ணணும் அப்படின்னா, வாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட் முன்னே பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. மேலே ரூம் போனாங்க. வேறு வழி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி தான் இருந்தது. ரூம் கொஞ்சம் ரொம்ப சுமாரான ரூம் தான். அது ஏசி ரூம்னு சொன்னாங்க. பட் ஏசி தான், பட் அந்த அளவுக்குலாம் ஒரு கன்வீனியண்ட்டாலாம் இல்லை. நம்மலாம் அது ரொம்ப நாங்கள் பார்க்கலைங்க. பரவாயில்ல, ஒரு நைட்டு தானே பரவாயில்ல போன்னு விட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். திரும்ப ஒரு 1/2 hour தான். 2:45 நாங்கள் போனோம். ஒரு 3:15 வெளில கிளம்பிட்டோம். வெளில ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ஏகாம்பரேஸ்வர் கோயில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த காமாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோயில் பக்கத்தில் இருக்குங்க. காமாட்சி அம்மன் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடு அப்படியே குமரக்கோட்டம் முருகன் கோவில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே சங்கர மடம் இருக்குது. சங்கர மடத்துலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம்னா அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இது எல்லாமே ஒரே லைன்லேயே இருக்குங்க. அந்த காமாட்சி அம்மன் கோயில் ஏற்றாப்புல நாங்கள் அந்த ஹோட்டல் தங்கியிருந்தோம் பாருங்க, ஜிஎஸ்ஆர் ரெசிடென்சின்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போகுது. அந்த ரோட்டில் தான் உலகளந்த பெருமாள் கோயில் இருக்குது. அந்த உலகளந்த பெருமாள் கோயிலே 4 திவ்ய தேச கோயில் பெருமாள் இருக்காங்க அந்த இடத்துலேயே. அது கோயில் வேலை நடந்துகிட்டு இருந்தது. அந்த கோயில் உலகளந்த பெருமாள் கோயிலை தாண்டி நேராக போனோம்னா ஒரு மெயினான ரோடு ஒன்று வருதுங்க. அது காந்தி ரோடுன்னு சொல்கிறாங்க. அந்த காந்தி ரோட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சித்திரகுப்தர் கோயில். உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சித்திரகுப்தருக்கு கோயில். அந்த கோயில் அங்கே தான் இருக்குது. ரைட் சைடில் கொஞ்சம் நடந்து போனோம்னா கச்சபேஸ்வரர் கோயில்னு அங்கே ஒரு சிவன் கோயில், மிகப்பெரிய கோயில், அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குங்க. இப்படி இந்த ஒரே இடத்துல ரொம்ப எல்லாமே நெருக்கத்தில் நிறைய கோயிலுக்கு, அதுவும் பெரிய கோயிலாக இருக்கிறது ரொம்ப வசதியாக இருந்தது. அதனால் அந்த ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்ததுங்க. அந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அது 5 ஸ்டார் ரேட் கொடுக்கலாம்.
ஹோட்டலுக்கு கொடுக்க முடியாது, லொக்கேஷனுக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுமாரி ஹோட்டல்ஸு அந்த உலகளந்த பெருமாள் கோயிலேருந்து நடந்து வந்தோம்னா அந்த சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. அந்த சித்திரகுப்தர் கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. அந்த ரோடு ஒரு மெயினான ரோடு. ஹோட்டல் சரவணபவன் இருக்குது, ஹோட்டல் நெய்வேத்தியம் இருக்குது, ஏத்தாப்புல ரமணாஸ் ஹோட்டல் இருக்குது, அப்புறம் வந்து சரவண பாலா அப்படின்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது, A2B இருக்குங்க, அடையாறு ஆனந்த பவன் இருக்குது பாருங்கள், A2B அதுவும் இருக்குது. அதுமாரி அருமையான ஹோட்டல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அந்த ரோட்டில் தான் இருக்குது. அதில் பெரிய ரோடுங்க, அது முக்கியமான ரோடாக இருக்குது. அதில் நடந்து போகிற தூரத்துலேயே கோயில் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து உண்மையிலேயே பெஸ்ட்டுங்க. நான் ரூம் எடுத்த இடத்த விட இந்த சரவணபவன் ஹோட்டலில் இருக்குது அந்த இடத்துல நிறைய லாட்ஜஸ் இருக்குது. ஹோட்டல் ப்ளஸ் லாட்ஜ் 2 சேர்ந்த மாதிரியே இருக்குது. அது நிறையா இருக்குது அந்த இடத்துல. வேணால் அதில் செக் பண்ணி பாருங்கள். சரவணபவன் ஹோட்டலுக்கு மாடியில் கூட ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரோட்டில் நம்ம ரூம் எடுத்துங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன் நிறையா இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஏகாம்பரேஸ்வர் கோயில் போனோம். திரும்ப ரிட்டர்ன் அங்கேருந்து நடந்து வந்தோம். போகும்போது ஆட்டோவில் போய்ட்டோம். திரும்ப நடந்து வரும்போது சங்கரமடம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த குமரக்கோட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். காமாட்சி அம்மன் கோயில் முடிச்சு நைட்டு 8 மணி ஆகிடுச்சிங்க. அங்கேருந்து அது கோயிலில் வந்து சாமி புறப்பால் நடந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு மேலே திரும்பவும் அந்த சரவணபவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தோம் 9 மணி ஆகிடுச்சிங்க. அன்றைக்கி தான் நமக்கு 4 கோயில் பார்க்க முடிஞ்சுது. அதில் முடிச்சுக்கிட்டோம். மறுநாள் காலையில் சீக்கிரமாக 6:30 மணிக்கெலாம் எழுந்துச்சு பக்கத்தில் இருக்க உலகளந்த பெருமாள் கோயில் போனோம். அங்கே வந்து மூலவரை பார்க்க முடியல, ஏன்னா கோயில் திருப்பணிகள் நடந்துகிட்டு இருந்ததுனால மூலவரை பார்க்க முடியல, உற்சவர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. அங்கே உள்ள 4 பெருமாளையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி சித்திரகுப்தர் கோயில் அது பக்கத்தில் தான் 8 மணி 8:15 சித்திரகுப்தரை பார்த்தாங்க. கூட்டம் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கோவில். அதை பார்த்துட்டு அங்கேயே இந்த சரவண பாலான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் சாப்பிட்லான்ட்டு அங்கே போய் சாப்பிட்டோம். சரவண பவன் பக்கத்தில் இருக்குது, அதில் 4 பில்டிங் தள்ளி போனால் சரவண பாலா இருக்குது. ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சரவண பவனில் வந்து தோசை 100 ரூபான்னா அங்கே தோசை 50 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அங்கே நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உண்மையிலேயே நல்லா இருக்குது எல்லாமே. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா கச்சபேஸ்வரர் கோவில், அதை போய் பார்த்தாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி கைலாசநாதர் கோயில் போனாங்க. ரொம்ப ஒரு பழமையான கோயில், நம்ம பல்லவர்கள் காலத்தில் கட்டின ஒரு குடைவரை கோயில். அந்த கைலாசநாதர் கோயில் பார்த்துட்டு இங்கேருந்து ஆட்டோவில் போகும்போதே ஆட்டோக்கார்கிட்ட பேசிட்டோம், கைலாசநாதர் கோயில் போகணுங்க. அது திரும்ப அங்கேருந்து கிளம்பி வரதராஜ பெருமாள் கோயில் போகணும். அதுக்கு இடையில இன்னும் 2-3 கோயிலுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போகணுங்கன்னு சொல்லி சொன்னோம். எங்கே போகணும் சொல்லுங்கள் சார், நான் மொத்தமாக சொல்லிடுறேன் உங்களுக்குன்னாரு. அந்த கச்சபேஸ்வரர் கோயிலேருந்து கைலாசநாதர் கோயில் போயிட்டு அங்கேருந்து திரும்ப வழக்கரித்தீஸ்வரர் சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது, அது வந்து காந்தி ரோட்லேயே இருக்குது. அந்த ரோட்டில் உள்ள அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைகுண்ட பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க, அதையும் பார்த்துட்டு கடைசியாக கொண்டு போய் நீங்கள் வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டு விட்டுருணும் அப்படின்னா, சைட்டு ஓகே கொண்டு விட்டுறோம் சார்னு சொல்லிட்டு மொத்தமாக பேசிக்கிட்டு டோட்டலாக பேசி பண்ணார். அந்த பிரம்மாண்டமான கோயில் வரதராஜ பெருமாள் கோயில். அதை பார்த்துட்டு நாங்கள் வெளில வரும்போதே 2 மணி ஆகிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் வந்து அந்த காந்தி ரோட்லேயே வந்து ஹோட்டல் ரமணாசன் ஹோட்டல் இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டல் ஒன்று இருக்குது, பெரிய ஹோட்டலு, நல்லா இருக்குது, அருமையாக இருக்காங்க. அங்கே போய் லஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப ரூமுக்கு வந்தால் மணி 2-2:30 ஆகிடுச்சிங்க. அதுக்குள்ளே ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க. இல்லைங்க க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கெலாம் வந்து ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆட்டோ ஒன்று பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க. 3:30 மணிக்கு அதேமாதிரி பாயிண்ட் பஸ்ஸு கிடச்சிது. திரும்ப சென்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து சேர்ந்துறாங்க. இதுதான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் டூரில் பார்த்துட்டு வந்த கோயில்கள். இவ்வளவும் பார்த்துட்டு வந்தோம். ஒரு திருப்தியான பயணமாக இருந்தது. நீங்களும் வேணால் இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள், ஓரளவு நல்ல ஒர்க் அவுட் ஆகும், நல்ல கோயில்களையும் பார்க்க முடியும், நிறையாவும் பார்த்த மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். இன்னும் பார்க்க வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு கோயில் எடுத்துக்கிட்டேன், அதை மட்டும் பார்த்துட்டு வந்தேன். இன்னொரு தடவை போனால் தான் இன்னும் ஒரு தடவை இல்லை 2-3 தடவை போனால் மட்டும்தான் கோயில் அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா கோயில்களையும் நம்மளால் பார்க்க முடியும் போல இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த டூர் காஞ்சிபுரம் வந்து ஒரு நாள் டூரில் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு இதுமாரி வாய்ப்பு இருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் பார்த்த கோயிலுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக தினம் ஒன்று சாயந்தரத்தில் போடுறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தொடர்ந்து அந்த வீடியோஸ்லாம் நீங்களும் பாருங்கள். அதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் அதில் கொடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.